வணக்க மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாக்களித்த தமிழக வெற்றி கழகத்திலேருந்து யார் யார் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற 108 வெற்றி வேட்பாளர்களையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாக்களித்த நிலத்தை தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு கட்சி அரசியலில் நின்று இவ்வளோ பெரிய இமாலய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்காங்கன்னா அது தமிழக மக்களாகிய உங்களால் தான். அந்த தமிழக வெற்றி கழகத்தில் யார் யார் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தரேன். அந்த வகையில் அண்ணா நகரில் வி.கே. ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கார், ஆர்.கே. நகரில் மரிய வில்சன் வெற்றி பெற்றிருக்கார், எழும்பூரில் ராஜ்மோகன் வெற்றி பெற்றிருக்கார், கொளத்தூரில் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கார், மயிலாப்பூரில் வெங்கட்ரமணன் வெற்றி பெற்றிருக்கார், பெரம்பூரில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றிருக்கார், ராயபுரத்தில் கே.வி. விஜய் தாமு வெற்றி பெற்றிருக்கார், சைதாப்பேட்டையில் அருள் பிரகாஷ் வெற்றி பெற்றிருக்கார், வி.கே. நகரில் ஆர். பல்லவி வெற்றி பெற்றிருக்கார், தியாகராய நகரில் புஷி ஆனந்த் வெற்றி பெற்றிருக்கார், ஆயிரம் விளக்கில் ஜே.சி.டி. பிரபாகர் வெற்றி பெற்றிருக்கார், வேளச்சேரியில் ஆர். குமார் வெற்றி பெற்றிருக்கார், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற்றிருக்கார், கோவை வடக்கில் சம்பத்குமார் வெற்றி பெற்றிருக்கார், கவுண்டம்பாளையத்தில் ஆர்.டி. கனிமொழி வெற்றி பெற்றிருக்கார், கிணத்துக்கடவுல கே. விக்னேஷ் வெற்றி பெற்றிருக்கார், மேட்டுப்பாளையத்தில் சுனில் ஆனந்த் வெற்றி பெற்றிருக்கார், சிங்காநல்லூரில் கிரீப் பிரசாத் வெற்றி பெற்றிருக்கார், சூலூரில் எம்.என். சுகுமார் வெற்றி பெற்றிருக்கார், கடலூரில் ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்கார், பெண்ணாகரத்தில் ஜி. கஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கார், நீலக்கோட்டையில் ஆர். ஐயனார் வெற்றி பெற்றிருக்கார், பவானி சாகரில் வி.பி. தமிழ்ச்செல்வி வெற்றி பெற்றிருக்கார், ஈரோடு கிழக்கில் விஜய் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கார், ஈரோடு மேற்கில் ஆனந்த் மோகன் வெற்றி பெற்றிருக்கார், கோபிபாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கார், மொடக்குறிச்சியில் சண்முகம் வெற்றி பெற்றிருக்கார், கோபி தொகுதியில் செங்கோட்டையன், ஆலந்தூரில் எம். ஹரிஸ் வெற்றி பெற்றிருக்கார், காஞ்சிபுரத்தில் ஆர்.வி. ரஞ்சித்குமார் வெற்றி பெற்றிருக்கார், ஸ்ரீபெரும்புத்தூரில் தென்னரசு வெற்றி பெற்றிருக்கார், உத்திரமேரூரில் முனிரத்னம் வெற்றி பெற்றிருக்கார், செங்கல்பட்டில் எஸ். தியாகராஜன் வெற்றி பெற்றிருக்கார், பல்லாவரத்தில் ஜே. காமாட்சி வெற்றி பெற்றிருக்கார், சோழிங்கநல்லூரில் சரவணமூர்த்தி வெற்றி பெற்றிருக்கார், தாம்பரத்தில் டி. சரத்குமார் வெற்றி பெற்றிருக்கார், கிருஷ்ணராயபுரத்தில் சத்யா வெற்றி பெற்றிருக்கார், திருப்போரூரில் விஜயராஜ் வெற்றி பெற்றிருக்கார், கிருஷ்ணகிரியில் முகுந்த் ஆர். பாண்டியன் வெற்றி பெற்றிருக்கார், ஊத்தங்கரையில் இளையராஜா வெற்றி பெற்றிருக்கார், கிருஷ்ணராயபுரத்தில் சத்யா வெற்றி பெற்றிருக்கார், மதுரை மத்தியில் வி.எம்.எஸ். முஸ்தபா வெற்றி பெற்றிருக்கார், மதுரை கிழக்கில் எஸ். கார்த்திகேயன் வெற்றி பெற்றிருக்கார், மதுரை வடக்கில் கல்லானை வெற்றி பெற்றிருக்கார், மதுரை தெற்கில் கோபிசன் வெற்றி பெற்றிருக்கார், மதுரை மேற்கில் தங்கப்பாண்டி வெற்றி பெற்றிருக்கார், சோழவந்தானில் கருப்பையா வெற்றி பெற்றிருக்கார், திருப்பரங்குன்றத்தில் சி.டி.ஆர். நிர்மல்குமார் வெற்றி பெற்றிருக்கார், உசிலம்பட்டியில் விஜய் மகாலிங்கம் வெற்றி பெற்றிருக்கார், குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி வெற்றி பெற்றிருக்கார், நாமக்கல்ல சி.எஸ். திலீப் வெற்றி பெற்றிருக்கார், ராசிபுரத்தில் லோகேஷ் தனபால் வெற்றி பெற்றிருக்கார், சேந்தமங்கலத்தில் சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்கார், திருச்செங்கோடுல கே.ஜி. அருண்ராஜ் வெற்றி பெற்றிருக்கார், பெரம்பலூரில் சிவகுமார் வெற்றி பெற்றிருக்கார், அறந்தாங்கியில் முகமது பர்வேஸ் வெற்றி பெற்றிருக்கார், கந்தர்வக்கோட்டையில் சுப்பிரமணியம் வெற்றி பெற்றிருக்கார், திருவாடானையில் வி.கே. ராஜு வெற்றி பெற்றிருக்கார், சேலம் வடக்கில் கே. சிவகுமார் வெற்றி பெற்றிருக்கார், சேலம் தெற்கில் தமிழன் பார்த்திபன் வெற்றி பெற்றிருக்கார், சேலம் மேற்கில் லட்சுமணன் வெற்றி பெற்றிருக்கார், வீரபாண்டியில் பழனிவேல் வெற்றி பெற்றிருக்கார், காரைக்குடியில் டி.கே. பிரபு வெற்றி பெற்றிருக்கார், மானாமதுரையில் இளங்கோவன் வெற்றி பெற்றிருக்கார், சிவகங்கையில் குழந்தை ராணி வெற்றி பெற்றிருக்கார், திருப்பரத்தூர் சிவகங்கையில் ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றிருக்கார், கும்பகோணத்தில் வினோத் வெற்றி பெற்றிருக்கார், தஞ்சாவூரில் விஜய் சரவணன் வெற்றி பெற்றிருக்கார், கம்பம்தல ஜெகநாத் மிஸ்ரா வெற்றி பெற்றிருக்கார், பெரிய குளத்தில் ஜி. சபரி வெற்றி பெற்றிருக்கார், அம்பத்தூரில் பாலமுருகன் வெற்றி பெற்றிருக்கார், ஆவடியில் ரமேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கார், கும்மிடிப்பூண்டியில் விஜயகுமார் வெற்றி பெற்றிருக்கார், மாதாம்பரமில் எம்.எல். விஜய் பிரபு வெற்றி பெற்றிருக்கார், மதுரவாயலில் ரேவந்த் சரண் வெற்றி பெற்றிருக்கார், பொன்னேரியில் எம்.எஸ். ரவி வெற்றி பெற்றிருக்கார், பூந்தமல்லியில் ஆர். பிரகாசம் வெற்றி பெற்றிருக்கார், திருவள்ளூரில் டி. அருண்குமார் வெற்றி பெற்றிருக்கார், திருவெற்றியூரில் செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கார், போலூரில் அபிஷேக் வெற்றி பெற்றிருக்கார், ஒட்டப்பிடாரத்தில் மதன் ராஜா வெற்றி பெற்றிருக்கார்,
ஸ்ரீ வைகுண்டத்தில் சரவணன் வெற்றி பெற்றிருக்கார். தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் வெற்றி பெற்றிருக்கார். மணப்பாறையில் கதிரவன் வெற்றி பெற்றிருக்கார். முசிறியில் விக்னேஷ் வெற்றி பெற்றிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் ரமேஷ் வெற்றி பெற்றிருக்கார். திருவெரும்பூரில் நாவல்பட்டி விஜய் வெற்றி பெற்றிருக்கார். துறையூரில் ரவிசங்கர் வெற்றி பெற்றிருக்கார். திருச்சி கிழக்கில் ஜோசப் விஜய், அதாவது 2 தொகுதியில் போட்டி போட்டார், 2 தொகுதியிலையுமே வின் பண்ணிட்டாரு. திருநெல்வேலியில் ஆர்எஸ் முருகன் வெற்றி பெற்றிருக்கார். ராதாபுரத்தில் சதீஷ் கிறிஸ்டோபர் வெற்றி பெற்றிருக்கார். நாங்குநேரியில் ரெட்டியப்பட்டி நாராயணன் வெற்றி பெற்றிருக்கார். அவினாசியில் எஸ் கமலி வெற்றி பெற்றிருக்கார். பல்லடத்தில் கே ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கார். திருப்பூர் வடக்குல சத்யபாமா வெற்றி பெற்றிருக்கார். திருப்பூர் தெற்குல எஸ் பாலமுருகன் வெற்றி பெற்றிருக்கார். வேலூர்ல வினோத் கண்ணன் வெற்றி பெற்றிருக்கார். காட்பாடியில எம் சுதாகர் வெற்றி பெற்றிருக்கார். கேவி குப்பம்ல தென்றல் குமார் வெற்றி பெற்றிருக்கார். குடியாத்தம்ல கே சிந்து வெற்றி பெற்றிருக்கார். அரக்கோணத்துல வி காந்திராஜ் வெற்றி பெற்றிருக்கார். சோளிங்கர்ல ஜி கபில் வெற்றி பெற்றிருக்கார். ராணிப்பேட்டையில தாகிரா வெற்றி பெற்றிருக்கார். திருப்பத்தூர்ல திருப்பதி வெற்றி பெற்றிருக்கார். கள்ளக்குறிச்சியில அருள் விக்னேஷ் வெற்றி பெற்றிருக்கார். ராஜபாளையத்துல ஜெகதீஸ்வரி வெற்றி பெற்றிருக்கார். சிவகாசியில கீர்த்தனா வெற்றி பெற்றிருக்கார். வில்லிபுத்தூர்ல கார்த்தி வெற்றி பெற்றிருக்கார். விருதுநகர்ல செல்வம் வெற்றி பெற்றிருக்கார். இப்படி 108 வேட்பாளர்கள் வெற்றியிட்டு இருக்காங்க. அந்த 108 வேட்பாளர்கள்ல உங்கங்க தொகுதியில யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த தொகுதியில யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். முழுமையான பட்டியல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் 108 வின் பண்ணியிருந்தாலும் 2 தொகுதியில விஜய் போட்டியிட்டதால அவர் ஒரு தொகுதி மாத்திரமே இருக்க முடியும். ஒரு தொகுதி அவர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறை. எனவே 107 தொகுதிகள் மாத்திரமே டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. ஏனைய கட்சிகள் இல்லாட்டி ஏனைய கூட்டணி கட்சிகள் டிவிக்கோட ஆதரவு அளித்தா மிக 118 பெரும்பான்மையோடு தமிழக நிரந்தர முதலமைச்சராக நம்ம விஜய் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். கட்டாயமாக நம்ம தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் கட்டாயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய வீடியோக்களை உங்களுக்கு நான் தரதுக்கு தயாராக இருக்கோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.